ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். தர்ஷுக்கும் பிரணவுக்கும் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் தான் 2வது மொட்டை போடலான்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுருந்தோம். அந்த மாதிரியே மொட்டை போடுறதுக்கு மார்னிங் கிளம்பியாச்சு. ஈவினிங் 5:30க்கு சென்னைக்கு கிளம்பணுன்றதுனால வேக வேகமாக மொட்டை போட்டுட்டு முருகரை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் முருகரை பார்க்கறக்கு அங்கே 2 மடங்கு பொது தரிசனத்தில் கூட்டம் நிற்கிறாங்க. 100 ரூபாய் டிக்கெட்டில் அதுக்கு மேலே கூட்டம் நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ முருகரை இன்னைக்கு பார்த்த மாதிரி தான் அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, நாங்கள் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிவிட்டு முருகரை 1/2 அன் ஹவரில் பார்த்துட்டு வந்துட்டோம். அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் சொல்கிறேன். முருகரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது இவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது. நேராக வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருச்செந்தூர் பக்கம்தான். அதனால நாங்கள் அடிக்கடி இந்த கடற்கரையில் வந்து குளிக்க வந்திருக்கோம். இன்னைக்கு என் பசங்க அந்த கடற்கரையில் குளிக்கிறப்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. தர்ஷனை தான் அவங்க அப்பா உள்ளே கூட்டு போய் குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. பிரணவும் என்னை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தான் உள்ளே போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் வெளியே வச்சு தண்ணியில் முக்கி கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பசங்க 2 பேருமே ட்ரெஸ்ஸு போட்டோன்னே அழகாக இருந்தானுங்க. எங்கள் அக்கா தான் இந்த 2 ட்ரெஸ்ஸுமே எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்ததுனாலையோ என்னவோ தெரியல. இந்த தடவை ஃபோட்டோ அதிகமாக எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா முருகரை பார்த்துட்டு ஊருக்கு போகணுன்ற மைண்ட் தாட்லேயே இருந்தோம் 2 பேருமே. அதனால் ஃபோட்டோ எடுக்கலாம் டைமே இல்லை. குழந்தைங்க வச்சுருந்தா சீனியர் சிட்டிசனில் உள்ளே அமுச்சு விட்ருவாங்கன்னு சொல்லி அண்ணியும் அக்காவும் சொன்னாங்க. அந்த மாதிரியே சீனியர் சிட்டிசனில் போய் சொன்னோம் குழந்தைங்கள வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ் மட்டும்தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணி, அக்கா, பாப்பா எல்லாம் வெளியே இருந்துக்கிட்டாங்க. நாங்கள் போய் 1/2 அன் ஹவரில் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முருகர் இவ்வளோ ஈஸியாக நம்மளை பார்க்க விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வரப்போ இன்னும் நல்லா நின்று சாமி கும்பிட்டுட்டு வரணுன்ற ஆசையாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.